ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் மினியேச்சர் ஐட்டம்ஸ் கொஞ்சம் வாங்கினோம். இது ஒரு குட்டி பானை. இதுக்கு ஒரு மூடி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப குட்டியாக இருந்துச்சு, அழகாக. அடுத்ததாக ஒரு குட்டி கிண்ணம் பார்க்கலாம். அடுத்தது ஒரு மெஷரிங் கப்பு. இதுவும் குட்டி குட்டியாக அழகாக இருந்துச்சு. இதில் 4 கப்பு கொடுத்துருந்தாங்க. 250 ml, அதுக்கப்புறம் 125, அதுக்கப்புறம் 64, அதுக்கப்புறம் அதுலேயும் ஹாஃப்னு சொல்லிட்டு 4 கப் கொடுத்துருந்தாங்க. 4 கப்புமே சூப்பராக இருந்துச்சு, அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு சப்பாத்தி தேய்க்கிற கட்டை, அதுக்கு மேலே அந்த சப்பாத்தி ரோல் பண்ணுற அந்த கட்டை கொடுத்துருந்தாங்க. ரெண்டுமே குட்டியாக க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. ரெண்டுமே வுட்டில் தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு குட்டியாக ஒரு வடை சட்டி. இது கொஞ்சம் பொரிக்கிறதுக்கு இதுக்கெலாம் நல்லாயிருக்கும், வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு பணியாரக்கல். இதில் வந்துட்டு 7 பணியாரம் இருந்துச்சு. ரொம்ப குட்டி குட்டியாக அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு மாவுலாம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு பவுல் மாதிரி இருந்துச்சு. இதுவுமே வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு குட்டி கூண்டு டிஃபன் பாக்ஸு. இது டிஃபன் பாக்ஸில் 3 இது இருந்துச்சு. கீழே ஒன்று, நடுவில், மேலே ஒரு பாக்ஸு. 3மே ரொம்ப குட்டியாக அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கேரட்டு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் துருவாங்கல்ல, அந்த பிளேடு. இது ரொம்ப குட்டியாக இருந்துச்சு, பட் ஷார்ப்பாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு குட்டி டம்ளர். இதுவும் குட்டியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு குட்டி பவுல் மாதிரி இருந்தது. இதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு கப் செட்டு. அந்த குட்டி கப்பு, அதுக்கு ஒரு பிளேட்டு. இது வந்து 2 செட்டு வாங்கியிருந்தேன். ரெண்டுமே குட்டியாக சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு மூடி போட்ட டப்பா மாதிரி. இதில் நம்ம மாவு மிக்ஸ் பண்ணுறதுனால மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். லிட்டோடு இருந்துச்சு. இதுவும் அழகாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்துட்டு குக்கர், ப்ரெஷர் குக்கர் மாதிரி இருந்துச்சு, குட்டியாக. இதில் ரியலிட்டிக்காக சமைக்கவும் முடியும். அழகாக இருந்துச்சு, நல்லா வெயிட்டாக இருந்துச்சு. லிட்டு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது, நல்ல ப்ரெஷர் குக்கர் மாதிரி நல்லா அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு குட்டி பிளேட்டு. இதில் நம்ம சமைச்சி சர்வ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு குட்டி கடாய். இது வந்து அயன், முன்ன காட்டினது அலுமினியம். இது அதை விட ரொம்ப குட்டி கடாய். நெக்ஸ்ட் வந்துட்டு சாப்பாடு அள்ளுற கரண்டி, தோசை திருப்புற கரண்டி, இது எல்லாமே இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து தோசைக்கல். இதுவும் அயன் தான். ரொம்ப குட்டியாக அழகாக இருந்துச்சு தோசைக்கல். அடுத்தது ஒரு குட்டி அடுப்பு. நெக்ஸ்ட் வந்துட்டு பொரியல், சாம்பார், ரசம் இதெல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி ஒரு கிண்ணி. 4 கிண்ணி ஒரே இதாக இருந்துச்சு. எல்லாமே குட்டி குட்டியாக அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. நெக்ஸ்ட் வந்துட்டு இதுவும் ஒரு சாப்பாடு போட்டு வைக்கிற மாதிரியான ஒரு இது. 2 பக்கமும் கைப்பிடி கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு குட்டி பவுல் மாதிரி, கிண்ணி மாதிரி. அடுத்தது குட்டி குட்டியாக பிளேட்டு. ஒரு 4 பிளேட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு குட்டி ஸ்பூனு, ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து இடுக்கி. இது ஏதாவது பாத்திரம் வந்து பிடிச்சி தூக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. நல்லா வெயிட்டாக இருந்துச்சு இந்த இடுக்கி.
நெக்ஸ்ட் வந்துட்டு இதுவும் ஜல்லிக்கரண்டி, ஓட்ட கரண்டி மாதிரி எண்ணெய் வடிகட்டுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒரு குட்டி குழிக்கரண்டி, ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு இட்லி பிளேட்டு, மினி இட்லி, குட்டி இட்லி பிளேட்டு. நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் தான். இது வந்து சில்வர். மொத்தம் 3 கடாய் வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு பாத்திரம், ஒரு 5 செட்டு பாத்திரம், 5 பாத்திரம் இருந்துச்சு. குட்டியாக, அடுத்தது குட்டி, பெருசு, அந்த மாதிரி ஒரு 5 இருந்துச்சு. இதுக்கு தனியாக மூடி கொடுத்துருந்தாங்க. 5 இருந்துச்சு. இது தனியாக 5 பிளேட்ஸுமே கொடுத்துருந்தாங்க. அதோடதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நல்லா ஃபினிஷிங்கோடு இருந்துச்சு, நீட்டாக. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஐஸ்கிரீம் கிண்ணின்னு சொல்லுவாங்க, சர்வ் பண்ணுறதுக்கு அழகாக இருக்கும். அடுத்து ஒரு குட்டி கிண்ணி. நெக்ஸ்ட்டு ஒரு குட்டி கிண்ணி, கேக் பேக் பண்ணுறதுனா கேக் பேக் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு இடுக்கி தான். இது ஒரு ஸ்பூனு, குட்டி ஸ்பூனு. நெக்ஸ்ட்டு தோசை கரண்டி. அடுத்தது ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி, குட்டி டிஃபன் பாக்ஸு, மூடி போட்டிருந்துச்சு. இது அடுக்கு டிஃபன் பாக்ஸ் இல்லை, குட்டி டிஃபன் பாக்ஸு. நெக்ஸ்ட் வந்துட்டு பிளேட்டு தான். ஏதாவது காய்கறி கட் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பிளேட்டு. அடுத்து ஒரு குட்டி கப் மாதிரி, சாப்பாடு அள்ளுற கரண்டி. அடுத்து ஒரு குட்டி பவுல் மாதிரி தான், இதுவும் மாவு மிக்ஸ் பண்ணுறதுனா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து காய்கறிலாம் கழுவிட்டு வடிகட்டுவோம்ல, அந்த ஃபில்டர், அது வந்து பிளாஸ்டிக்கில் இருந்துச்சு. இது ஒரு குட்டி டிஃபன் பாக்ஸ் மாதிரி தான், மூடி போட்டு இருந்துச்சு. அடுத்து ஒரு குட்டி குடம், சொம்பாவும் யூஸ் பண்ணிக்கலாம். குட்டியாக அழகாக இருந்துச்சு. அடுத்து இதுவும் ஒரு ஓட்ட போட்ட மாதிரி ஒரு கரண்டி, சாப்பாடு அள்ளுற கரண்டி, ஒரு குட்டி பிளேட்டு. இதுவும் ஒரு குட்டி டம்ளர். இதுவும் ஒரு ஸ்பூன் தான். இதுவும் ஏதோ ஒரு சம்திங் எடுத்து வைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இது ஒரு குட்டி பிளேட்டு. இதில் இதுக்கு ஒரு மூடி கொடுத்துருந்தாங்க. இது வந்து தயிர் கடையிற மத்து, பிளாஸ்டிக்கில் கொடுத்துருந்தாங்க, அழகாக இருந்துச்சு. இது வந்து ஏதாவது பலகாரம் செஞ்சோம்னா வடிகட்டுவோம்ல எண்ணெய், அது ஒரு பிளேட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு எந்த திங்ஸ் பிடிச்சிருந்துச்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு எல்லாமே குட்டியாக அழகாக இருந்ததுனால எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஐட்டம்ஸ் வச்சு நம்ம இனிமேல் சமையலும் ஒன்று பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.